இப்ப கொஞ்ச நாளா அமெரிக்கால இருக்கிற மெக்சிகோ கடற்கரையில பாத்தீங்கன்னா ஒரு மீன் தென்பட்டு இருக்கு. அந்த மீனோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டூம்ஸ்டே ஃபிஷ் தான். அந்த டூம்ஸ்டேக்கு தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா ஒரே பிரமிப்பா இருக்கும். அது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா அழிவு நாள். அதாவது ஒரு சுனாமியோ பூகம்பமோ வரப்போகுதுங்கிறத சிம்பாலிக்கா ரெப்ரசென்ட் பண்றதுதான் இந்த மீனோட வேலை அப்படின்னு சொல்லி எல்லாருமே நம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோல இந்த மீனோட வரலாறு என்ன, இதுக்கு முன்னாடி இந்த மீனை பார்த்தப்ப இந்த மாதிரி எல்லாம் சம்பவம் நடந்திருக்கா, அடுத்ததா இதுக்கு சயின்டிஸ்ட் என்ன ரீசன் சொல்றாங்க அப்படிங்கிறத பத்தி ஃபுல் டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் தான் உங்களுக்கு ஹரிஷ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இடியன் ஃபேக்ட்ஸ் இன்ஃபோ சேனல். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போதான் பாத்தீங்கன்னா உலகத்தில் நடக்கிற முக்கியமான விஷயங்களை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த மீனோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டூம்ஸ்டே ஃபிஷ். தமிழ்ல பார்த்தோம்னா அழிவு நாள் ஃபிஷ் அப்படின்னு தான் தமிழ்ல வரும். அதாவது இந்த மீனை பார்த்தாவே ஒரு அழிவு நிச்சயம் அப்படிங்கிறத சிம்பாலிக்கா ரெப்ரசென்ட் பண்றதுக்காக தான் இந்த மீனுக்கு இந்த பேர் வச்சிருக்காங்க. ஆனா இந்த மீனோட உண்மையான பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஓர் ஃபிஷ். அதுதான் பார்த்தோம்னா இந்த மீனோட உண்மையான பேர். அதை தமிழ்ல பார்த்தோம்னா துருப்பு மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மீனோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ரிப்பன் மாதிரி இருக்கும். என்ன கலர்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா லைட்டா மின்ற மாதிரி நீல கலர்ல இருக்கும். அந்த மீனுக்கு மேல பாத்தீங்கன்னா செதில்கள் பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல இருக்கும். ஸோ இந்த மீனை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு டிராகனை பாக்குற மாதிரி இருக்கும். நீங்க ஜப்பான் கடவுள்லாம் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு டிராகன் வச்சு டான்ஸ் ஆடுவாங்க, அந்த டிராகனை பாக்குற மாதிரியே இருக்கும். ஸோ அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கடல்ல பயணம் பண்ணிட்டு இருந்தவங்க இந்த மீனை பார்க்கும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு கடல் பாம்பு, இல்லைன்னா இந்த மீனை பார்த்தாவே அழிவு நிச்சயம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்ப இருந்து இப்ப வரைக்கும் பார்த்தோம்னா இந்த மீனை பார்த்தாவே அழிவு நிச்சயம் அப்படின்னு சொல்லி இந்த உலகமே நம்பிக்கிட்டு இருக்கு. நம்புறது மட்டும் இல்லைங்க, அந்த மாதிரி விஷயங்கள் நிறையவே நடந்திருக்கு. ஸோ இந்த மீன்கள் குறிப்பா பார்த்தீங்கன்னா கடல்ல இருந்து 3000 அடி கீழே தான் வாழ்ந்துகிட்டு இருக்கும். ஸோ இவ்வளோ இன்டெப்தா இந்த மீன்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் அவங்களோட கண்ணால பார்க்க முடியாது. அப்படி ஒருவேளை இந்த மீனை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா இந்த மீனா இறந்து கரை ஒதுங்கினா மட்டும்தான் பார்க்க முடியும். கிட்டத்தட்ட 1901 இருந்து இப்போ 2025 வரைக்கும் எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா 20 மீனை தான் மக்கள் பார்த்துருக்காங்க. ஸோ அவ்வளோ கம்மியாக தான் இந்த மீனை அவங்களால பார்க்கவே முடியுது. ஸோ சாதாரண மீன் மாதிரி இந்த மீனை அசால்ட்டா பார்த்துட முடியாது. ஸோ இந்த மீன் எவ்வளோ பெருசு வளரும் அப்படின்னு கேட்டோம்னா அதிகபட்சமா 36 அடி நீளம் வரைக்குமே வளரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 36 அடி நீளம் இருந்தா அப்ப திமிங்கலம் மாதிரி இருக்குமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அது கிடையாது. 36 அடி நீளம் ரிப்பன் மாதிரி நீளமா இருக்கும். அந்த மீன் மேல பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சதையே இருக்காது. சும்மா காத்துல காகிதம் ஆடுற மாதிரி தான் இருக்கும். பட் அதோட செதிர்கள்லாம் பாத்தீங்கன்னா டிராகன் மாதிரி இருக்கும். ஸோ இதனாலேயே பாத்தீங்கன்னா இந்த மீனை பார்க்கும்போது நிறைய பேருக்கு ஒரு பயம் உருவாகும். அப்படி இருக்கிற இந்த மீன்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ மெக்சிகோ கடற்கரையில பாத்தீங்கன்னா இறந்து கரை ஒதுங்கிட்டு இருக்கு. ஸோ இதனால பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற மக்களா இருக்கட்டும், உலகத்துல இருக்கிற நிறைய மக்கள் பாத்தீங்கன்னா ஏதோ உலகத்துல அழிவு ஏற்பட போகுது, அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த மீன் கரையை ஒதுங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மக்கள்லாம் இதை சொல்றதுக்கான காரணம் என்ன, இதுக்கு முன்னாடி ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா 2011 ஜப்பான்ல பயங்கரமான சுனாமி வந்து நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும். அந்த சுனாமியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 பேத்துக்கு மேல இறந்து போயிருந்தாங்க. ஸோ இந்த சுனாமி வர்றதுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் ஜப்பான் கடற்கரை ஓரத்துல பாத்தீங்கன்னா இந்த மீன்கள் இறந்து கடற்கரையில கடந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா இந்த சுனாமி இன்சிடென்ட் நடந்திருக்கு. 2017 பிலிப்பைன்ஸ்ல இந்த மீன்கள் கரை ஒதுங்கி இருக்கு. ஸோ அடுத்த ஒரு 2-3 நாள்லயே பாத்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ்ல பயங்கரமான நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. அதுல நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க, நிறைய கட்டடம் சேதாரமாயிருக்கு. ஸோ அதுக்கு அடுத்ததா 2020 பாத்தீங்கன்னா கலிபோர்னியால இந்த மீன்கள் இறந்து கரை ஒதுங்குச்சு. ஸோ அப்ப பாத்தீங்கன்னா என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா லாஸ் ஏஞ்சல்ஸ்ல பயங்கரமான நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு. இந்த நிலநடுக்கத்துல ஏகப்பட்ட பொருட்கள் சேதாரமாச்சு. மக்கள் தங்களோட இருப்பிடங்கள் ஏகப்பட்டதை இழந்தாங்க. ஸோ இதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த மீன்களை கரை ஒதுங்கி பார்க்கும்போது மக்களுக்கு பயம் ஏற்பட்டிருக்கு. இது வரைக்கும் 3 தடவை பார்த்தப்பயும் 3 தடவை நேச்சுரல் டிசாஸ்டர் வந்திருக்கு. ஸோ இந்த தடவை எங்க வரப்போகுது அப்படின்னு எல்லாருமே பயந்துகிட்டு இருக்காங்க. உங்க எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி வரும், எப்படி இந்த மீன் வந்து செத்து கரை ஒதுங்குச்சுன்னா இந்த மாதிரி நேச்சுரல் டிசாஸ்டர் வருதுன்னு சொல்றீங்களே, இதுக்கு ஏதாச்சும் ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா இதுக்கு ப்ரூஃப்னா நம்ம யானைகளை எடுத்துக்கலாம். உங்க எல்லாத்துக்குமே யானையை தெரியும். யானைகள் பாத்தீங்கன்னா நம்மளால கேட்க முடியாத சவுண்டை கூட கேட்கும். நம்மளால 20 ஹெர்ட்ஸ் சவுண்டை தான் கேட்க முடியும். அதுக்கு கம்மியான சவுண்டை யானைகளால கேட்க முடியும். ஸோ தூரத்துல ஒரு புயல் உருவாகுதுன்னா கூட அந்த காத்தோட சவுண்டை யானைகளால உணர முடியும். அது மட்டும் இல்லாம அதோட கால் மூலியமா அதோட துந்திக்கைய மூலியமா நிலத்துல நடக்கிற ஒவ்வொரு வைப்ரேஷனையும் அதுகளால கண்டுபிடிக்க முடியும். இதெல்லாம் நம்மளால பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. பட் யானைகளால முடியும். அடுத்தது கிளைமேட் சேஞ்சஸா இருக்கட்டும், காட்டோட பேட்டர்ன்ஸா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே யானைகளால கால்குலேட் பண்ண முடியும்.
ஸோ இந்த 3 விஷயத்துலயும் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுனாவே யானைகளுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் ஏதோ ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் நடக்க போகுது அப்படிங்கிறத. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா யானைகள் தங்களோட இருப்பிடத்துல இருந்து அதுங்களுக்கு பாதுகாப்பான இடத்த நோக்கி போகும். ஸோ இதுக்கு ப்ரூஃபா என்ன சம்பவம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 2004ல இந்தியன் ஓஷன்ல சுனாமி வந்தது நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். ஸோ இந்த சுனாமி பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவா இருக்கட்டும், தாய்லாண்டா இருக்கட்டும், அங்க தாக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அங்க இருந்த யானைகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து மலைப்பகுதியை நோக்கி நகர்ந்து போயிருக்கு. ஸோ அந்த யானைகளை ஃபாலோ பண்ணி போனவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உயிர் பொழைச்சிட்டாங்க. ஸோ இதுக்கு எல்லாமே காரணம் அந்த யானையோட சென்சிங் பவர் தான். அடுத்ததா சைனால இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. சைனால பார்த்தீங்கன்னா யானைகள்லாம் கூட்டம் கூட்டமா ஒரு சேஃபான இடத்த நோக்கி ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. ஸோ சயின்டிஸ்ட்டுமே அது என்ன எதுக்காக அப்படின்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா கொஞ்ச நாள்லயே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நிலநடுக்கம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த நிலநடுக்கத்தை முன்னாடியே யானைகள் கண்டுபிடிச்சனால தான் அதுங்க சேஃபான இடத்த நோக்கி போயிருக்கு அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட் அறிக்கை விட்டுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி மனிதர்களால தெரிஞ்சுக்க முடியாத ஒரு சில விஷயங்கள், எவ்வளவுதான் டெக்னாலஜி வந்தாலுமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு சில விஷயங்களை இந்த மாதிரி இயற்கையாவே அனிமல்ஸ் வந்து கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த யானை. அதே மாதிரி தான் இந்த மீனையும் பார்க்குறாங்க எல்லாருமே. ஸோ இப்போ இந்த மீன்கள் அமெரிக்காவோட மெக்சிகோ கடற்கரையில தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இதனால எந்த இடத்துல அழிவு வரப்போகுது அப்படின்னு மக்களே பயத்துல இருக்காங்க. ஸோ இதுக்கு சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா யானைகள் வந்து இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறத சயின்டிஸ்ட் வந்து 100% ஒத்துக்கிட்டாங்க. பட் இந்த மீன்களை அதிகமாக நம்மளால பார்க்கவும் முடியாது, அதை வச்சு நம்மளால ஆராய்ச்சியும் அந்த அளவுக்கு செய்ய முடியாது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா 100% இந்த மீன்களை நம்ம பார்க்கறதுனால தான் செத்து கரையோடுறதுனால தான் இந்த டிசாஸ்டர்லாம் வரப்போறதுக்கான சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ப முடியாது. ஏன்னா அது வந்து குளோபலா ஏதோ ஒரு சேஞ்சஸ்னால தான் எர்த்குவேக்கா இருக்கட்டும், சுனாமியா இருக்கட்டும் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. இந்த மீன்கள் இறந்து கரை ஒதுங்கிறதுக்கும் இந்த நேச்சுரல் டிசாஸ்டருக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 100% இது ரெண்டுக்குமே சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாதுன்னு ஒரு சில சயின்டிஸ்ட் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு சிலர் இந்த மீனுக்கும் இந்த சுனாமிக்கும் நிலநடுக்கத்துக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. பட் ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த மீன்கள் ஆழ்கடல்ல வாழ்ந்துகிட்டு இருக்கனால ஆழ்கடல்ல நடக்கிற சேஞ்சஸ்னால இந்த மீன்கள் இறந்து கரை ஒதுங்குது. ஸோ அந்த ஆழ்கடல்ல அந்த சேஞ்சஸ் நடந்ததுனால தான் இந்த சுனாமியா இருக்கட்டும், நிலநடுக்கமா இருக்கட்டும் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த மீன் இறந்து கரை ஒதுங்குச்சுன்னா ஆழ்கடல்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. ஸோ அந்த பிரச்சனையினால கண்டிப்பா மக்களுக்கு பாதிப்பு நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சில சயின்டிஸ்ட் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ சயின்டிஸ்டா இருக்கட்டும், மக்களா இருக்கட்டும், எல்லாத்தோட மனசுலயும் என்ன கேள்வி ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மீன்கள் இப்ப கரை ஒதுங்கிட்டு இருக்கு. ஸோ இந்த கரை ஒதுங்கின மீன்னால ஏதாச்சும் நேச்சுரல் டிசாஸ்டர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி இன்னமும் பயந்துகிட்டு தான் இருக்காங்க. ஸோ சயின்டிஸ்ட் என்னதான் அது பொய் அப்படின்னு சொன்னாலுமே, இல்ல ஒரு சில சயின்டிஸ்ட் அது உண்மை அப்படின்னு சொன்னாலுமே மக்களுக்கு அந்த பயம் இருந்துகிட்டு தான் இருக்கு. இது வரைக்கும் 3 தடவை இந்த மாதிரியான கொடூரமான சம்பவங்கள் பூமியில நடந்துருச்சு. ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது இந்த மீனோட கதையை கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? இந்த மீன் இப்ப கரை ஒதுங்கிட்டு இருக்கு, இதே மாதிரி ஒரு கொடூரமான சம்பவம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, இல்ல இது எல்லாமே நாம பொய்யா நம்பிக்கிட்டு இருக்கோமா அப்படின்னு பத்தின உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ.